வணக்கம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வந்தது கூட தெரியாமல் ரசித்து ருசித்து சாப்பிட்டுக் கொண்டிருந்த நபர் சட்டென அவர் அருகில் சென்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல் சுவாரஸ்யமான நிகழ்வு. இதை பத்தின முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அம்மா உணவகத்தில் இன்றைய தினம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் திடீர் ஆய்வு பணியை மேற்கொண்டது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. அதாவது சென்னையில் மட்டும் 392 அம்மா உணவகங்கள் உள்ளன. ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் இந்த உணவகங்களில் குறைந்த விலையில் உணவுகள் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களால் இந்த அம்மா உணவகம் தொடங்கி வைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கடந்த 2021ஆம் ஆண்டு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மு.க.ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு அம்மா உணவகங்கள் மூடப்படும் என்று தொடர்ந்து பரவலாக பேசப்பட்டு வந்தன. ஆனால் இந்த திட்டத்தின் மூலம் ஏழை எளிய மக்கள் பலர் பயன்பெறுவது அறிந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இந்த திட்டத்தை நிறுத்தவில்லை. பொதுவாக ஒரு கட்சியின் ஆட்சி முடிந்து மற்றொரு கட்சி ஆட்சிக்கு வந்தால் முந்தைய ஆட்சியாளர்கள் கொண்டு வந்த திட்டங்கள் மாற்றப்படும் அல்லது அவர்கள் கொண்டு வந்த திட்டங்களின் பெயர் மாற்றியமைக்கப்படும். ஆனால் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களோ அம்மா உணவகத்தின் பெயரை மாற்றவில்லை. அந்த வகையில் ஆட்சி மாறினாலும் அம்மா உணவகம் என்ற பெயரிலேயே தமிழ்நாடு முழுவதும் அம்மா உணவகங்கள் இயங்கி வந்தன. இந்நிலையில் இன்று பிற்பகல் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து சித்தரஞ்சன் சாலையில் உள்ள தனது வீட்டிற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சென்று கொண்டிருந்தார். அப்போது அந்த வழியாக இருந்த அம்மா உணவகத்தை பார்த்தவுடன் திடீரென தனது வாகனத்தை நிறுத்த சொன்ன முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சட்டென தேனாம்பேட்டையில் இருந்த அந்த அம்மா உணவகத்திற்கு திடீரென விசிட் அடித்தார். திடீரென முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வருவதை கண்டு அங்கிருந்த ஊழியர்கள் அரண்டு போயினர். பின்னர் நேராக அங்கிருந்த சமையல் செய்யும் அறைக்கு சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் உணவு சமைக்கப்படுகிறது என்பதை ஆய்வு செய்தார். மேலும் அங்கிருந்த ஊழியர்களுடனும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் உரையாடினார். அப்போது ஒரு நாளைக்கு எத்தனை பேருக்கு சமையல் செய்கிறீர்கள் என்றும் மக்கள் என்ன சொல்கிறார்கள் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கேட்டறிந்தார். அப்போது உணவு தயார் செய்யும் முறை வாடிக்கையாளர்களுக்கு பரிமாறுவது குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களிடம் ஊழியர்கள் விளக்கினார்கள். இதற்கிடையே ஒரு பக்கம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஆய்வு பணியை மேற்கொண்டிருந்தாலும் மறுபக்கம் பொதுமக்களுக்கு எந்த தடையும் இல்லாமல் உணவுகள் வழங்கப்பட்டுக் கொண்டிருந்தன. அப்போது உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்த ஒரு நபரின் அருகில் சென்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் உரையாடினார். அவரிடம் உணவு தரமாக இருக்கிறதா நல்லா இருக்கிறதா என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கேட்டறிந்தார். மேலும் தினசரி வருவீர்களா, என்னென்ன உணவு சாப்பிடுவீர்கள், வேறு ஏதேனும் குறை இருக்கிறதா என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கேட்டறிந்தார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களது இந்த செயலை அங்கிருந்த பொதுமக்கள் ஆச்சரியமுடன் பார்த்தனர். இதனைத் தொடர்ந்து உணவு தரத்தில் எந்த குறையும் இருக்கக்கூடாது என்றும் வாடிக்கையாளர்களை கனிவுடன் கவனிக்க வேண்டும் என்றும் அம்மா உணவக ஊழியர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அறிவுறுத்தல் வழங்கினார். இந்த ஆய்வு பணியை தொடர்ந்து திடீரென முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அம்மா உணவக ஊழியர்களுக்கு இன்ப அதிர்ச்சி தரும் வகையில் சூப்பர் அறிவிப்பு ஒன்றினையும் வெளியிட்டுள்ளார். அதன்படி அம்மா உணவகங்களை அடியோடு மாற்றி சிறப்பாக பராமரிப்பதற்கு ஏதுவாக ரூபாய் 21 கோடி ஒதுக்கி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் தற்போது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. திடீரென அம்மா உணவகத்திற்கு விசிட் அளித்து உணவின் தரம் குறித்து ஆய்வு செய்ததோடு அம்மா உணவகங்களை அடியோடு மாற்றி சிறப்பாக பராமரிப்பதற்காக ரூபாய் 21 கோடி ரூபாய் ஒதுக்கி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ள இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.